எடுத்து விட்டார்ப்பா ஆயுதத்தை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 6 வயலுக்கு வேலை செய்ய வந்துட்டோம். 2 டேஸாக வந்து இந்த பள்ளம் வந்து நாங்கள் வெட்டினோம். அதாவது ஒரு 2 ஹவர்ஸ் மார்னிங் 7க்கு வந்துட்டு 9 o'clock கிளம்பிடுவோம். உனக்கு அந்த பாட்டு போட்டு பாட்டு இன்னொன்று ஞாபகம் வச்சு இன்னொன்று தான் மஞ்சள் போட்ட மாட்டேன். காதல் தான். உனக்காக ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாட்டு பாடினேன். அதில் காதல்னு ஒரு வார்த்தை வந்துச்சு. அதுக்கு வெறுப்பாக எப்படி சொல்கிறது பாருங்கள். அதுவே காதல் பண்ணும்போது அது ஒரு நல்ல இனிமையான வார்த்தையாக இருந்துச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் அது வந்து வெறுப்பான வார்த்தை மாதிரி இருக்குது. காதல் பண்ணதுக்கும் கல்யாணம் ஆனதுக்கும் இதுதான் உள்ள வித்தியாசம் போல் இருக்குது. அப்படியே வந்து சூப்பர் பாட்டு ஒன்று பாட்டுக்கிட்டு வைப் பண்ணிக்கிட்டு ஜாலியாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். மொபைலில் பாட்டெல்லாம் வந்துட்டு போட்டுக்கிட்டு ஜாலியாக அப்படியே வந்துட்டு களைப்பு தெரியாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்க. இவ்வளோ நேரம் வரவே இல்லை, அப்படியே ஒன்று ஒன்றா வர ஆரம்பித்தாங்க. எல்லாம் வந்துட்டாங்க. இவங்கள பார்த்துக்கிட்டே அப்படியே வேலை செய்கிறதுக்கு அலுப்பே தெரியாது. இன்னும் கண்ணுக்கும் குளிர்ச்சியாகவும் இருக்கும், காதுக்கும் வந்துட்டு பாட்டை போட்டுக்கிட்டு அதுவும் இனிமையாக அப்படியே கேட்டுக்கிட்டு இவங்களுடைய சத்தமும் நல்லா இனிமையாக இருக்கும். கேட்டுக்கிட்டே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே வந்துட்டு கொஞ்சம் களைப்பு தெரியாமல் இருக்குது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் நாங்கள் வேலை செய்வோம். அப்புறம் வந்து ஏதாவது சும்மா சாப்பிட்றதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்காக கிரேப்ஸ் தான் வந்துட்டு சாப்பிட்ன்னு இருக்கிறோம். கொஞ்சம் எனர்ஜி ஏற்றிக்கிட்டு மறுபடியும் வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா 2 நாளாக நோண்டினதை விட இன்றைக்கி 1 டேலேயே வந்து அதே அளவுக்கு 1 டேலே நோண்டிட்டோம். இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்ய இம்ப்ரூவ்மெண்ட்டு எங்களுக்குள்ளே அதிகமாகிட்டே இருக்குது.